ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய இது 3வது ஆண்டு நினைக்கிறேன். அவர் ஆண்டிலே வரவேற்றாரு, கூப்பிட்டாரு. ஆனால் யாரும் போய் சேர்ற மாதிரி இல்லை. அதை நினச்சி தான் பாவம் நம்ம தம்பி நினச்சி ரொம்ப நான் இறக்கப்படுகிறேன். சரிங்களா? பாவம் தம்பியை நம்ம என்ன சொல்ல முடியும்? திருக்குறள் மட்டும் நல்லா எழுதுது. அதாவது நெடுநீர் மறவி மடிதுயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலர். விளக்கம் தெரியுமா நெறியாளர் அவர்களே? அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இதுதான் அவருக்கு பொருந்தும். நான் வள்ளுவர் குறளை மாற்றி சொல்ல, வள்ளுவர் குறளோடையே சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். நெடுநீர் மறவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். ஒருத்தன் கெட்டு போய் வாழ்க்கையில் நாசமாக போகணுன்றதுக்காக ஒரு கப்பலில் ஏறி போவேன். அது என்னென்ன கப்பல் தெரியுமில்ல? நெடுநீர் நேரமாக்குவது, எதையுமே ரொம்ப காலதாமமாக. நெடுநீர் மறவி மறந்து போயிரு. நெடுநீர் மறவி மடி துயில் அதாவது தூக்கத்திலே இருக்கிறது, சோம்பல்ல இருக்கிறது. இவங்களுக்கு தானா கெட்டு போயிடுவாங்க அப்படின்றாரு. இது பூரா அவர் பொருந்தலையா? மறந்து போயிறாரு. அப்பவே எடுத்து படிக்கிறாரு. பொருந்தலையான்றத அவங்க கட்சியில இருக்கிறவங்க பதில் மட்டும் கேள்வி என்ன கேட்டீங்கல்ல, நீங்க சொல்லுங்கன்னு. அது மாதிரி நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கல. சரிங்களா? தம்பி, இந்த திருக்குறள் நீங்க சொன்னீங்க திமுகவை பார்த்து, அவன் அங்கே திமுக காரங்க உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நான் இப்போ சொன்னது என்னன்னா, எதையாவது படித்து பார்த்து படிக்கிறது. ஒரு தலைவனாக இருந்தாருன்னா எழுதி படிக்கக்கூடாது. இயற்கையாகவே மக்களுடைய பிரச்சனை நீங்கள் பேசணும்.